First of all, thanks to my amma. She's my backbone. அப்புறம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜயாண்டினி சாருக்கும் ஃபாத்திமா விஜயாண்டினி மேம்க்கும் வித் ஆல் மை ஹார்ட் நன்றி சொல்கிறேன். தென் டைரக்டர் பிரதீப் சார், சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் சேத்தன், அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் டீம் ஆஃப் மை சைத்தான். தேங்க்யூ. வணக்கம். பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் மேம் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரேடில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை. அது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜயாண்டி சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமானது மாதிரி ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரியான கதைகள் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடிச்சு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அண்ட் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபாத்திமா மேடம். நானே அவங்க நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன். கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜயாண்டி சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. நேற்று ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது பிரதீப் நீங்களும் ஒரு சைத்தான் தான். அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கிறத ஒரு விஷயம் வந்து அப்சஸ்டாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சைத்தான் தான். அந்த வகையில் வந்து பிரதீப் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நாளைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை சூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிருந்தா அதுக்கப்புறம் உங்கள் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான டைம் உங்களை லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஜயாண்டி சார் அண்ட் பிரதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆரா சினிமாஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிச்சைக்காரன் ஷூட்டிங் போயிட்டு சார் ஒரு 2 தடவை இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன். லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பவே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். என்னடா அது செட்டு இப்படியெல்லாம் போட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இன்னொரு தடவை போகிறப்ப என்ன விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். திடீர்னு விஜயாண்டி சொல்ல சார் இன்னைக்கு யூஸ் பண்ண இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் சார். இப்போ என்னடா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு பிரமிப்பை ஒரு ஆச்சரியமாக தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தோம்னா அந்த பிரமிப்பு அப்படியே அதை பிரதிபலிக்குது. ஏன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணாங்க, எதுக்கு அந்த மாதிரி செட்டு அப்படிங்கிறதுலாம் இந்த இதில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோ அந்த பிரமிப்பு அப்போ இருந்த பிரமிப்பு எனக்கு இந்த 5 மினிட்ஸ் பார்த்தப்பே அப்படியே தொடருது. ஸோ பிரதீப் அண்ட் விஜயாண்டனி, சைத்தான் வசூலில் பெரிய பேயாட்டம் போடணும்னு வாழ்த்துறேன். நன்றி. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆக்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக விஜயாண்டனி சாருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. நிறைய பேர் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஃபாத்திமா மேடமுக்கும். அதே நேரத்தில் இந்த டீசர் ஆல்ரெடி தியேட்டரிக்கலில் தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ். சென்டிமெண்ட்டில் தேர்ஸ்டே நான் ஒரு சைபர் பாட்டி ஓட்டிங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இருமுகனுக்கும் தேவிக்கும் அடுத்து ஒரு சூப்பர் ஆக்ட் கண்டிப்பாக அமையும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் பண்ணியிருக்கேன் சார் படம். படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு விஜயாண்டி சார், ஃபாத்திமா மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிபடி.
இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். He remembered the bond we had before he became a filmmaker, actor, musician. Thanks to you that we could work together. Pradeep, it was fun. It was good fun. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி டீமில் இருந்த எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். அதனால் we could experiment a lot, we could do a lot which is not the cliche style. Hope you all enjoy it and thanks to everybody who've come, spend your time with us. Thank you. வணக்கம். டைட்டில் மட்டும்தான் விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான போட்டிருக்கார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன். தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார், அதனால அப்படி சொல்லியிருக்கார் டைட்டில். அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு அற்புதமான மனிதி அவங்க ஃபாத்திமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவருடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும்னா இங்கே மேடையிலேயே நமக்கு தெரிஞ்சுது. யூஸ்வலாக மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டார்ஸ் முதல்ல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் ஆண்டனி. ஸோ இந்த டீம் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஷோ தட் வண்டர்ஃபுல். இந்த படம் எனக்கு மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும் போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு. நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ணா என்னன்ட்டு தெரியும். நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க தெரியும் எனக்கு. காரணம் என்னன்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவருடைய சிஸ்டம்ல படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவிப்பேன். இந்த படாடோபம் அந்த அனாவசிய செலவுகள்லாம் நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணா இன்னைக்கு நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமா சொல்லிக்கிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். படத்துக்கு தேவைன்னா 10 லட்சம் ரூபாய் கூட அவர் செலவுக்கு தயாரா இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசானா கூட ஒரு கணக்கு கேட்கிறார். தட் இஸ் ஹவ் ப்ரொடியூசர் ஷுட் பி. அண்ட் ஆல்சோ இந்த காலத்தில் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் பணத்தை போட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே படத்தை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் he gets involved in every scene. இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி. அவர் பிரதீப் ஒரு ஐடியா சொன்னால் இவர் கூட இருந்து அதை மெருகேற்றி இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் இன் திஸ் டீம் அண்ட் he gave us ஓப்பன் ஸ்பேஸ். எங்களுடைய சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட எஃபெக்ட் தான் அந்த ட்ரெய்லரே படுத்துறீங்க. பார்த்த உடனே படம் பார்க்கணும் போல இருக்கு. எப்படி பாகுபலி கடைசி சீனை பார்த்த உடனே பார்ட் 2 பார்க்கணும்னு தோணுதோ அது மாதிரி இதை பார்த்த உடனே டெஃபினட்டாக படம் பார்க்கணும்னு தோணுது. வெல் டன் விஜய், வெல் டன் பிரதீப், வெல் டன் கேமராமேன் அண்ட் த ஹோல் யூனிட். I can assure you this is going to be a success. Thank you. விஜய் ஆண்டனி சாரோட நான் ஒர்க் பண்ணது கிடையாது. பட் ரொம்ப நாளாக அவரோட பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய விஷயங்கள் எங்களுக்கான ஃபில்மிங் ப்ராசஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அதில் இருக்கக்கூடிய ரிலீஸ்க்கான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்போம். பட் அவர்கிட்ட அவர் இப்போ பல படங்கள் வெவ்வேறு மாதிரியான படங்கள் வரப்போ அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை அவரை வந்து பதிச்சிருக்காரு. அதுக்கு அவருடைய கன்சிஸ்டன்சி அண்ட் ஹம்பிள்னஸ் அது மட்டும் இல்லை. முதல்ல அவர் திருப்தியானால் தான் அடுத்தது அந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கு அதுக்கான முயற்சிகளில் இறங்குறாரு. ஸோ ஆடியன்ஸும் இன்றைக்கி வந்து ஓகே விஜய் ஆண்டனி சார் படமா அப்போ வந்து கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னொன்று ஒரு படத்தில் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா யாராலையும் வந்து அந்த படத்துடைய சில சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அது ஸ்க்ரீன் பண்ணுறப்போ அதில் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பட் இது எல்லாத்தையும் சாதிச்சுட்டே வர்றாரு அப்படின்னா அதுக்கு அவருடைய விஜய் ஆண்டனி சார் அவருடைய மொத்த டீம் தான் காரணம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அவருடைய இடத்த அவர் கண்டினியூஸாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த படம் தெலுங்கில் பெரிய ஹிட் ஆகணும்னு வரும். அப்படியே தெலுங்கில் வந்து விஜய் ஆண்டனி சார் தமிழ் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ தெலுங்கில் டபுள் மடங்கு இருக்குது. இந்த படம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த விஷுவல். இப்போ நாங்கள் காட்டின விஷுவல் நிறைய சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் தெலுங்கு ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்த பெரியவங்களுக்கு எல்லாமே வணக்கம் சொல்கிறேன். நன்றி சொல்ல
விஜய் ஆண்டனி சார் இந்த படம் சூப்பர் ஹிட், தெலுங்கில் கூட சூப்பர் ஹிட் ஆகணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். தெலுங்கு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட்டு ஆகும்னு, அந்த பிச்சைக்காடு எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதுக்கு மேலே வரும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்லா ப்ரமோட் பண்ணுறோம் தெலுங்கில். 100% தெலுங்கில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவாருன்னு நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். அருமையான ஒரு விழா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல் காரணம், கடந்த ஆல்மோஸ்ட் 30 வருடங்களாக வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். வண்டர்ஃபுல் ட்ரெய்லர், அமேசிங் ஒன். நல்ல சிறப்பான ஒரு படம் வருவதற்கு பல பேருடைய உழைப்பும் பங்கேற்பும் நிச்சயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், முதலாக பாராட்ட வேண்டியது நிச்சயமாக ஃபாத்திமா அவர்களைத்தான். such a wonderful producer and such a good manager of things. நிர்வகிக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செம்மையாக, அது கோஆர்டினேஷனா, டைம்லி திங்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்களுடைய நிர்வாக குழு செய்தது. அதை நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, நிறைய படங்கள் நம்ம செய்யும்போது இயக்குநர்களோ அல்லது கதை சொல்ல உதவி இயக்குநர்களோ இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்களை மனசில் வச்சுட்டு தான் சார் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், அவங்க நமக்கு வந்து கொஞ்சம் அது பிடித்தமா இருக்கும். ஆனால் உண்மையாக அப்படி செய்தவர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் வந்து குழந்தைக்கணும்னு சொல்லுவேன். படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்திச்சு அவர் பேசினாரு. இந்த படத்துல மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெரும் முயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகிறது. அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அவர். அது மட்டுமல்ல, ஒரு 18 வயது இளைஞருடைய அந்த துடிப்பு, அந்த ஆர்வம் இருந்தது. கேள்விகள் கேட்டுட்டு இருப்பார் ஒரு சிரிப்போட. வெரி நைஸ் திங் அபவுட் ஹிம், தட் எனர்ஜி, தட் பாசிட்டிவிட்டி, அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கு. ஆக பிரதீப் கன்னி முயற்சி என்று சொல்லலாம், ஆனால் மிக சிறந்த அனுபவப்பட்ட ஒரு இயக்குனரை போல நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு நான் தைரியமாக சொல்றேன். இவரை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசதான் ஆசைப்படுகிறேன். பட் the first thing is, what an amazing human being. விஜய் ஆண்டனி பத்தி நான் சொல்றேன். what an amazing human being. முதல் முறையாக வைத்தியநாதன் சார் சொன்ன போல எனக்கும் முதல் முறையாக அவரோடு சேர்ந்து ஒரு படத்தில் சேர்ந்து வேலை செய்யும் அந்த வாய்ப்பு. முதல் நாள் ஷூட்டிங்ல வந்து நாங்க அதிகம் பேசக்கூட, அதாவது சீனுக்காக அந்த காட்சிக்காக பேசணும், அதை தாண்டி அதிகம் பேசணும். ரத்ன சுருக்கமாக விஷயங்கள் சொல்லுவார், அவருடைய அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆனா 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் I think there was a melting down and then warmth and then we started talking. பேச ஆரம்பிச்சோம். அப்ப பேசும்பொழுது விஜய் ஆண்டனி என்ற மனிதரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஹியூமனிட்டிங்கிற வார்த்தையை தன்னடக்கம் என்று சொல்லலாம், தன்னை தாழ்த்தி கொண்டு அதையும் ஏற்றுக்கொள்ள வந்த மனப்பக்குவம் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக வாழ்க்கை புரிந்து கொண்டு தேவைக்கு அதிகமாக எடை போடாமல் ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இப்படித்தான் உண்மை இருக்கும் என்ற தெளிவோடு செயல்படும் அந்த ஒரு மிக சிறப்பான குணம் விஜய் ஆண்டனி சார். அவர் சொன்னார், அப்போ நாங்கள் ஒரு ஷூட்டிங் 5வது நாள் 6வது நாள் பேசும்போது சொன்னார், இதுவரை 4 படங்கள் எடுத்துட்டோம் சார், ஒவ்வொரு படமும் இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு தரமான படம்,
மக்கள் மனதில் வந்து ஆஹா என்று சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை தரமான, வித்தியாசமான, நல்ல, மனதிலே பதியக்கூடிய படமாக எடுத்துக்கொண்டு வந்தால் வெற்றிங்கிற அந்த பெரிய விஷயம் வெகு சீக்கிரமாக வந்து சேர்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கு தேவையான பொறுமை எனக்கு இருக்கிறது சொன்னார். மிகப்பெரிய வார்த்தை அது. இது வந்து பிச்சைக்காரன் படம் முடியறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்தது. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபார் இஸ் பிரின்சிபல் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், அதை இந்த படத்திலே கடைபிடித்திருக்கிறார். தெளிவோடு இருப்பது சிறப்பானது. தெளிவோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், திடமோடு இருப்பது இன்னும் சிறப்பானது. இந்த தெளிவு திடங்கிறது தலைகணம் இருந்துன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டமா போயிடும். மற்றவங்களும் ரொம்ப துச்சமா இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு அழகா சொன்னார் மகேந்திரன் சார். படத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக் கொடுக்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும், தேவையில்லாத விஷயத்தை பார்க்க முடியாது. மிக சிறப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய முனைந்து செயல்பட்டார். மிக சிறப்பான ஒரு நடிகர், தயாரிப்பாளர், நல்ல ஒரு நண்பர், மிக சிறந்த ஒரு மனிதர். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மற்ற கலைஞர்கள், சக டெக்னீஷியன் சொல்லக்கூடியவர்கள், பிரதீப், you did an awesome job. It was really out of the world to see visually what was there on the screen. And for everybody else, all the very best. Good luck to every member of this team. Thank you so much for the opportunity. அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி சார். சார் படத்தில் மட்டும் இல்லை, நிஜமாலுமே ஷூட்டிங்லேயும் நல்ல சைக்கோ அனாலிசிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், எல்லா கேரக்டர்ஸையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் சார். அவரை தொடர்ந்து வாய்மை படத்தினுடைய இயக்குனர் அவர்களை மேடைகளிக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் செந்தில். வாய்மை படத்தினுடைய எல்லாருக்கும் வணக்கம். சைத்தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபாத்திமா மேடம் இந்தியா பைசா டேரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாத்திமா மேடம் ஒன்று சொன்னாங்க. பிரதீப் சொல்லிட்டு வந்து ஒரு கதை சொன்னார். த்ரில்லர் தான். அவர் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார். பயமாக இருந்தது. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதை கேட்கும்போது அடிக்கடிக்கு கதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. யாராவது டீம் வந்துடலாம், நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா, அந்த அளவுக்கு கண்ணை உருட்டி உருட்டி பயங்கரமாக கதை சொல்லியிருக்காரு பிரதீப். ஸோ அதோட ஃபீல் வந்து இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சான்ஸே இல்லை. சாருடைய அந்த மியூசிக், அந்த சவுண்டு, இந்த சவுண்ட் சூப்பர் சார். வச்சிட்டிங்க. எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நீங்கள். கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் வந்து இந்த 5 நிமிஷத்துலேயே எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான், அதுக்கு முன்னால் விஜய் ஆண்டனி ஒரு பிச்சைக்காரன், சலீம். என்னை பொறுத்தவரையும் 2009 என்னோட முதல் படம் நினைத்தாலே நிற்கும் அப்போவே விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான் அப்படிங்கிறது தெரியும். ஐ மீன் ஒரு எப்படி சொல்கிறது, பேய் மாதிரி வேலை செய்வார். ஒரு விதத்தில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஒரு டேரக்டரோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா, நான் என்னோடய படங்கள் 3 படங்கள், இந்த 4 படம் பண்ணியிருக்கேன். அதில் 3 படம் விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு. நினைத்தால் இனிக்கும், யுவன்யபதி, ஹரிதாசும். மியூசிக் எனக்கு அப்போவே என்னென்னா, நினைத்தாலிக்கு அப்போவே வந்து மியூசிக்கோடு நிப்பாட்ட மாட்டார். ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசுவார். ஒரு சொல்லுவாங்க ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்ற மாதிரி. ஒரு படத்தை பற்றி சொல்லுவார், மேக்கிங் சும்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்பாரு. சரி, ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருப்போம். திருப்பி ஒரு ஆஃப் கழிச்சு இந்த இடம் நான் இவ்வளோ இப்படி இருக்குது அப்படியே டப்புன்னு ரிவர்ஸாக பேசுவார் ஒரு 10 நிமிஷத்தில். இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு எதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துக்குள்ளே இறங்கிட்டாருன்னா, ஜஸ்ட் ஒரு மியூசிக்கை மட்டுமே அவர் பார்க்குறதில்ல அப்போவே. அப்போ வந்து என்னடா இது ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். நான் பல சொல்லியிருக்கேன். பட் இப்போ தெரியுது அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும். அது ஒரு ஃப்ரெண்டாக என்றைக்குமே ஒரு ஃப்ரெண்டு ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை கொடுத்துருக்காரு. இந்த படமும் அது பார்க்கும்போது 100% தெரியுது அந்த விஜய் ஆண்டனியோட பிராண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டேரக்டர் ஷுட் அப்ரிஷியேட். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சொல்லுவாங்க, முதல் படம் மாதிரி தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக முதல் படம் மாதிரி தெரியுது. அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ். எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
Vijay Antony sir, the most intelligent hero and son. He knows his strength, he knows his weakness. Wonderful family. Very ideas hardworking, success behind the man. Very passionate, genuine business people. So our cinema, Vijay Antony film corporation, India level trending happening. Mukkiyamaana pradhan release munadi audio release vara mukkiyamaana illa visions kandipa neengal and pradhan support pannirukku. Today huge all the best for the team. Thank you. இது என்னோட முதல் மேடை. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்களும் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய பாஸ் விஜய் சாந்தி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணார் விஜய் ஆண்டனி சார்கிட்ட. அப்புறம் நான் ஒரு நாள் வந்து விஜய் ஆண்டனி சாரை வந்து கதை சொன்னேன். சொன்ன உடனே விஜய் ஆண்டனி சார் வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போலேருந்து விஜய் ஆண்டனி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த படம் வந்து சார் நம்ம படம் பெரிய படம் சார், நம்ம படம் பெரிய படம் சார் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது உண்மையிலே சைத்தான் ரொம்ப பெரிய படம் சார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ண சார் தான். அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் சார். இந்த படமா அடுத்த படம் எல்லா படமே தேடி வாழ்த்துக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி ஒரு சினிமா வெறிபிடித்த சைத்தான். அவருக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாது. 100% ஒரு சினிமாக்காரன்னா அது நிச்சயமாக விஜய் ஆண்டனி அவர். ஆனால் உலகத்தில் முதல் முறையாக சைத்தான் ஜெயிக்கணும்னு வாழ்த்த வச்சது உங்களுக்கு அது பெரிய வெற்றி. எல்லாரும் சொன்னாங்க சைத்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு உலகத்திலேயே முதல் முறையாக நடக்குது. அந்த வகையில் இதுவே முதல் வெற்றி உண்டு. நமக்கு வந்து தன்னம்பிக்கையை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு. அதுக்கு கடைசியாக வந்திருக்கிற புத்தகத்தின் பெயர் விஜய் ஆண்டனி. ஏன்னா அவருடைய தன்னம்பிக்கை தான் அவருடைய தன்னம்பிக்கைன்றதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் இருக்குது. அது வந்து பெண் நம்பிக்கை. அதான் பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்கள். சகோதரி பாத்திமா விஜய் ஆண்டனி இந்த சைத்தானையே கட்டி ஆடும் ஒரு தேவதை. அவர்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை. சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் பிச்சைக்காரன் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் அந்த டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் நான் வர வச்சு என்னுடைய கடவுளுக்காக படத்துக்கு தூக்கு விழாவில் எல்லாத்துக்கும் மெடல் கொடுத்து என்னுடைய முயற்சியை தெரிவித்தேன். அதே போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு சைத்தானும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்தோட அவர் காமிச்ச அந்த விசுவல்ஸ் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாகும். நிச்சயமாக அவருடைய படங்கள்லேயே மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். நான் விஜய் சார்ட்ட சொன்னேன், இது வந்து நிச்சயமாக எல்லா சேனல்லையும் ப்ரொமோட் பண்ணுங்கள். நமக்கு இங்கே கிடைச்ச இந்த அதிர்வலை நம்மளும் உலகமெல்லாம் அவ்வளோ ரசிகர்களுக்கு அது கிடைக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் உருவாகும். அப்படி ஒரு ஓப்பனிங்கை நீங்கள் தைரியமாக வச்சுருக்கீங்க. அது நிச்சயமாக எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதே போல் அந்த படம் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை விருதுகளை அளித்த நம்பி கொண்டிருக்கிறேன். அதே போல் இயக்குனர் பிரதீப் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மொத்த டீமே ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பற்றி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். அவங்களோட வாழ்த்துக்கள். இங்கே வந்து இருமுகன் தயாரிப்பாளர் சிபு இருக்காங்க, தேவியம்மன் தயாரிப்பாளர் ஐசரி சார் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த 2 பேரும் வந்து தொடர் வெற்றிகளை ஆரா சினிமாஸ் கொடுத்தாங்க. 3வது ஒரு ஹேட்ரிக் வெற்றியை விஜய் ஆண்டனி அவர்கள் கொடுத்துருக்கிறார் ஆரா சினிமாக்கு என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் ஆரா சினிமா மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த விநியோகஸ்தராக தமிழ் திரையுலகம் மேலும் மேலும் ஒரு நிறைய படங்களை அவங்க வாங்கினா அவங்களே வாழ்த்தி மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற திரையுலக பெரியவர்களே, நண்பர்களே, சைத்தான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, எல்லாருக்கும் அதாவது நான் ஒரு 3 மாதமாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அதே போல் இதுலேயும் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஃபாத்திமா வந்து நேரத்துக்கு வரும்போது மனுஷமா என்னால் வர முடியலன்னு சொன்னேன். பட்
நேற்று ராத்திரி ஒரு 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி நீங்கள் பட்டுக்கிட்ட வந்து மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனால் அப்படி நீங்கள் வரணும் இன்னொரு வார்த்தை சொன்னார். அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நான் இங்கே வந்து இந்த ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கேன். நான் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓடிட்டேன், ஆட்டம் போட்டேன். அதனால தான் கடவுள் பார்த்தாரு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, நம்ம ஆட்டம் போட்டு அடங்கிடுவோம் மனிதான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் போட்டார். முதல் முறையாக இந்த விழாவில் கலந்துக்கிறேன். அதில் உண்மையாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப என்னால் முடியலன்னா கூட கண்டிப்பாக கலந்துக்கணும்னு வந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லாரும் அந்த முதல் 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் படத்தின் வெற்றியை வந்து அந்த விஜய் ஆண்டனியின் படத்தின் வெற்றியை அவருடைய ட்ரைலரை பார்த்தோ பாடல்களை பார்த்தோ அந்த ஆரம்பம் பார்த்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. எல்லாரும் இங்கே பேசுனவங்கலாம் சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை வந்து சாதாரணமானதில்லை. அவர் மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும் போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், விஜய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சாதாரணமாக ஒருத்தர் வராது. நான் உழைக்கிறேன் சார், என்னமோ பண்ணுவேன் சார், பார்ப்பேன் சார், கடவுள் இருக்கார் சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது சார் இந்த படம் இதை விட பெருசா போகுது, இந்த படம் இதை விட பெருசா போகுது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரு. ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டாரு. நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மைதானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினார், சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போ சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அது பிறகு பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ், ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேற ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் படம் வரும், அதுல எல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போ என் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை போட்டு காட்டும் போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னாரு. அக்னின்னா உங்களுக்கு தெரியும்ல, நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர் தாய், உங்கள் தாய் வச்சிருக்காங்களே, அதையே நீங்கள் வந்து அக்னின்னு மாத்துறீங்க. விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்லுவார். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான். ஏன்னா கடலுக்குள்ள போனால் திருப்பி வர்றது
அவர் தயவு இருந்தால் தான் வர முடியும். அந்தோனியார் தயவு இருந்தால் தான் வர முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். அதுக்கு பிறகுதான் நான் வந்து பட்டுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பட்டுன்றது வந்து அவருடைய மனைவி. நான் பட்டுன்னு கூப்பிட்டு பழகம். பட்டுன்னு அவங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரராச்சு, அங்கிள் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. அது என்னமோ ஏன் நல்ல நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்னும் வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்றது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல யார் நடிச்சாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க அவருடைய டைட்டில்லாம் வந்து ஆன்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டில் மட்டும்தான் ஆன்டியா இருக்கும். அவர் மிக மிக பாசிட்டிவான கேரக்டர். பாசிட்டிவ்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருப்பார். நான் ஜெயிப்பேன், இந்த படம் ஜெயிக்கும், இந்த பாட்டு போட அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான மனிதர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட் இதில் சம்பந்தப்பட்ட இந்த சைத்தானின் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும், குறிப்பாக இயக்குனர், நான் ஒரு இயக்குனராக அவரை வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப். உங்கள் அம்மா வந்திருக்காங்க பிரதீப். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகுமா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் 3 மாதம் முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அம்மா, என்னோட மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனன் கூட இருக்கிறவர், வீரசெந்தில், என்னோட பேக் போன்ஸ், இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருக்கும், இங்கே வந்துடக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸுக்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு படம் நான் பண்ணி முடித்தா பத்தாது, அது வந்து பெருசாக ரிலீஸ் ஆகணும் இல்லையா. எனக்கு வந்து ஆர்ஆர் சினிமாஸ் மகேஷ் சார் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தெரியும். ரொம்ப பண்பான, ரொம்ப எளிமையான, ரொம்ப என்னோடய கேரக்டர் அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப நல்ல டைப்பு. இப்போ ரீசெண்டாக அவரோட இருமுகம் படமும் டிவி படமும் பெரிய ஹிட்டாக இருக்குது. மகேஷ் சார் கேட்டீங்க, உங்களுக்கு அதை தொடர்ந்து சைத்தானும் ஹிட்டு தான் சார். தேங்க்யூ.